இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓனா, நீ அப்போல இருந்தே ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ற. ஆனா நீ சொல்றதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சைக கட்டியவன் நம்மள போட்டு கொடுத்துருவா. இந்து பேசாம கண்ணையும் நோண்டி எடுத்துருவா. ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா சும்மா இருங்க ப்ளீஸ். அண்ணி, இது இந்து. சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன? அது வேற எதுவும் இல்ல. அது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை கை தாங்கலா கூட்டிட்டு வந்தோம்ல, அது சொல்றா. அதான் சூப்பர் இந்து, கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்ட. ஆமா போனா, இவங்க ரெண்டு பேரும் தானே கூட்டிட்டு வந்தாங்க. ஐயோ ஐயோ சபா, எனக்கு ஒன்றும் புரியல. புரியல அண்ணி, இந்து. ஆஹா, இவ திரும்பவும் கரெக்டா ஆரம்பிக்கிறாளே. ஏமா போனா, இந்த மாதிரி விளையாட்ட எப்படிப்பட்ட நேரத்துல அதுவும் ஹாஸ்பிட்டல்ல தான் விளையாடணுமா? இது ஹாஸ்பிட்டல் டீச்சர்லாம். உனக்கு வேற அடிபட்டிருக்குல்ல, நாம வீட்டுக்கு போய் விளையாடிக்கலாம்ல. ஹலோ சொல்லலீலா, கதிராளுங்க என்ன தேடி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க இந்துக்கா. எல்லா பக்கமும் அவங்க ஆளுங்க சுத்திட்டே இருக்காங்க. அவங்கள மீறி என்னால வெளியே வர முடியாது. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல இந்து. சரி, நான் சொல்ற மாதிரி செய், பதட்டப்படாதே. ஏய், அங்க என்ன ஓட்டு கேக்குற? ஓகேவா? ஓகேக்கா. சரி வாங்க போலாம். வா. பங்காளி ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன். யாரு நான்? இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தானே பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ச்சே சப்பா, மாமா இங்க என்னமா அப்படி பண்ணிட்டு இருக்க? அது சரி வா போமா இங்கிட்டு. இந்துக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. பிச்சு பிடுவேன் ஏதாவது ட்ரை பண்ணினா. மறுபடியும் கண்ணு புருட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்கமா, இல்ல சரியாயிடும். பாடி அடங்குதா பத்தியா? பாத்து பாத்துடி பாத்து. இது எங்க வர? அது வா வா. அண்ணே, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வாங்க. இது புடவை மாட்டிக்கிச்சு பாரு. சரி. சீக்கிரம் இருந்தோம், சீக்கிரம் வா. கடவுளே, என் புருஷனுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல நினைக்கும் போது ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவ ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டு வரணும்னு பயமா இருக்கு. அவ வாழ்க்கையை நீங்க தான் சரியாக்கணும் கடவுளே. சரி, எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்புங்க. டைம் ஆயிடுச்சு. சரிண்ணே. திவா அண்ணே, எல்லாத்தையும் கூட்டு வந்துரு. சரிண்ணே. வா சித்ரா, வா.
சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்க? அண்ணா வந்துட்டுருக்கேண்ணா வீட்டுக்கு. சரி, வர வழியில் நம்ம கோயில் இருக்குல்ல, ஆமாம். அங்கே தான் நம்ம சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பூசாரி இருக்கார். அவரை போய் பாரு. ஆ நாளைக்கு முகூர்த்தத்துக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் லிஸ்ட்டு கொடுப்பாரு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் என்னால மூச்சு விட முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாத, இருக்கும். அவசரப்படாத, மண்டபம் பக்கத்துல தான் இருக்கு. வந்தது உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம். ஓஹோ, லீலா இங்க தான் இருக்காளா? இதுதான் உங்க பிளானா? சரி சரி, மாமா வரட்டும். எப்படியாவது லீலா பின்னாடி தான் இருக்கான்ற விஷயத்த சொல்லி ஒட்டுமொத்த பிளானுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். அம்மா தாயே, நாளைக்கு சித்ரா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடக்கணும். அம்மா தாயே, சித்ரா சின்ன பொண்ணு, காலேஜுக்கு போக வேண்டிய வயசுல படிக்க அனுப்பாம அவ விருப்பத்தையும் கேட்காம ஒரு கெட்ட பயலுக்கு அவளை கல்யாணம் பண்ண வைக்க பாக்குறாங்க. நீதான் அவ கூட துணையா இருந்து நாங்க போட்டிருக்க திட்டப்படி இந்த கல்யாணத்தை நடக்காம பாத்துக்கணும். உன்னதான் நம்பி இருக்கோம். தப்பிச்சிட்டடா. நாம அவளை உள்ள தேடி இருந்தா அவ கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிருக்காடா. டேய், இது அண்ணன்ட்ட சொல்லி ஆகணும்டா. சொல்டா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அண்ணே, என்னடா அண்ணன், விஷயத்த சொல்லு. அண்ணே, அவ தப்பிச்சு போயிட்டானே. ஜி ஜி போயிட்டான்னு சொல்ற கடை எத்தனை பேர் கிளம்பி போனீங்க? ஒரு பொண்ணை பிடிக்க துப்பு இல்ல? அண்ணே, அந்த இந்து நடுவுல வந்துட்டானே. நாங்க அவளை உள்ள தேடிட்டு இருந்தப்ப அவ லீலாவை கார் டிக்கில வச்சு கூட்டிட்டு போயிட்டானே. ஓ, இந்து இருக்காளா? டேய், அப்ப அந்த இந்து முன்னாடி வச்சுதாண்டா அந்த லீலாவை தூக்கணும். அநேகமா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வேற ஆளுங்க வச்சு தூக்கி குடோனுக்கு கொண்டு போக சொல்லிடுறேன். சரிங்க. நீங்களாம் கிளம்பி குடோனுக்கு போயிருங்க. அந்த லீலா மண்டபத்துக்கு வரவே கூடாதுடா. சரிண்ணே. டேய், சொல்லு. குடோனுக்கு போ. இந்து, லீலாவை உன் கூடவே கூட்டிட்டு தான் சுத்துறியா? உங்களை தூக்குறேன். இந்த விஷயத்துல நீயா நானும் பார்த்துடலாம்.